வணக்கம் மக்களே. எஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஆமா, தம்ப்நெயில்ல பார்த்த எல்லா விஷயங்களையும் தான் உங்களுக்கு புரியிற வேலை ஈஸியா நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது தேர்தல் நேரங்கள்ல நடக்கக்கூடிய விதிகள், விதிமீறல்கள், விதிமுறைகள், கவர்மெண்ட் பத்தின விஷயங்கள், கவர்மெண்ட் அந்த நேரங்கள்ல எப்படி நடக்கணும், எப்படி நடக்கும், யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும், போலிங் பூத் அந்த மாதிரி போலிங் பூத் கிட்ட எல்லாம் யார் போகலாம், யார் போகக்கூடாது, அரசியல் கட்சிகள், அரசியல் தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாரும் எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற எண்ணம் எனக்கு இன்னும் ஒரு தூண்டுதலா இருக்கும். ஒரு எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணி பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்துருவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால எம்சிசி உள்ள வந்துடும். அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதுதான் உள்ள வரும். அதனுடைய கட்டுப்பாட்டுகள் கீழே தான் இது எல்லாமே நடக்கும். அதற்கான விதிமுறைகள் எல்லாத்தையும் எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சி வேட்பாளர்களும் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுமக்களும் ஃபாலோ பண்ணணும். பொதுமக்கள் என்ன பண்ணணும், கட்சி தலைவர்கள் என்ன பண்ணணும், வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கணும், இதை பத்தின முழு வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த 15-20 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த தேர்தலை பத்தின ஒரு புரிதல் கிளியரா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பனாதான் நம்ம தைரியமா, நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். தேர்தல் நேரங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தின விவரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெனரல் கண்டக்ட். Avoid activities that aggravate caste, religious or linguistic differences. Criticism should focus on policies and past records, not the personal lives of opponents. அதாவது ஒரு கட்சியினர் மற்ற கட்சியினர்களுடைய ஜாதி, மதம், மொழி இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகளை வச்சு அவங்கள தூண்டக்கூடாது, தூண்டி ஒரு கலவரத்தை உண்டாக்க கூடாது. அதே மாதிரி ஒரு கட்சி தலைவர்களை நம்ம விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனம் அவங்களுடைய பர்சனல் லைஃபை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த அவங்க கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவங்க நடத்தின அந்த ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்ணணுமே தவிர்த்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்ஸை நம்ம எந்த விதத்திலையும் எந்த கட்சி பர்சனல் லைஃப்ஸை வச்சு பேசக்கூடாது. அப்புறம் செகண்ட் பாயிண்ட்ஸ் நோ ரிலீஜியஸ் அப்பீல்ஸ் அண்ட் கரப்ட் பிராக்டிசஸ். Temple, mosques or churches must not be used for election propaganda. Bribery, intimidation and impersonation of voters are strictly prohibited corrupt practices. அதாவது எந்தவித கோயில்கள்லயும், எந்தவித சர்ச்லயும், எந்தவித மசூதிகள்லயும் அவங்களுடைய எலெக்ஷன் மீட்டிங்ஸை நடத்தக்கூடாது. எலெக்ஷன் மீட்டிங்ஸ் அப்படி நடத்தும் போது அவங்கள அந்த கடவுள் பேரை வச்சு அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க மிரட்டுறதோ, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ, அந்த மதத்தை பத்தின விஷயங்களை வச்சு ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட்ஸ் ரூல்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ். அதாவது ஒவ்வொரு கட்சியினரும் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்ஸ்க்கான ரூல்ஸ் தான் இந்த விஷயம். Inform local police about the venue and time of meetings in advance to ensure peace and traffic control. Proper license must be obtained for using loudspeakers. அதாவது ஒரு லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும்னா கூட முன்னாடியே போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்க எங்க கூட்டம் நடத்த போறீங்க, அந்த கூட்டத்துக்கான நேரம், நாள் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். காவல்துறை அவங்க சைட்ல இருந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அந்த மீட்டிங்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட், கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராசஷன்ஸ். அதாவது ஊர்வலங்கள். ப்ராசஷன் ரூட்ஸ் மஸ்ட் பி பிளான்ட் இன் அட்வான்ஸ் without blocking traffic. If two parties use the same route, they must coordinate to avoid clashes. அதாவது ஒரு கட்சி தரப்பினரும் இன்னொரு கட்சி தரப்பினரும் ஒரே ரூட்ல ஊர்வலம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட எந்த கட்சியினரும் இந்த கட்சியினரை தாக்குறதோ, இவங்க இந்த பக்கம் இந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்களுடைய சுய ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட அந்த ஊர்வலத்தை நடத்தி முடிக்கணும். எந்த ஒரு டிராபிக்கையும் பொதுமக்களுக்கு இடையூறு வர்ற மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட், போலிங் டே டிசிப்ளின். அந்த நம்ம ஓட்டு போடுறோம்ல அந்த நாளுடைய விஷயங்கள். No litter should be distributed 48 hours before or on polling day. Candidate camps near booths must be simple, without symbols, posters or food distributions. போலிங் டே, அந்த தேர்தல் நடக்கிற அன்னையில இருந்து 48 மணி நேரம் முன்னாடியில இருந்தே எந்த ஒரு கட்சி தலைவர்களும், எந்த ஒரு கட்சி வேட்பாளர்களும், எந்த ஒரு தொண்டர்களும் பொதுமக்களுக்கோ இல்ல அங்க வேலை பார்க்க போலிங் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கோ யாருக்குமே எந்த விதத்திலையும் ஃபுட்டோ இல்ல லிக்யூர்ஸ், அதாவது மது, இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 100 மீட்டர் சரௌண்டிங், போலிங் பூத்துக்கு 100 மீட்டர் சரௌண்டிங்ல எந்த ஒரு கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்களும், எந்த ஒரு கட்சி தலைவர்களுடைய சின்னங்களும், கொடிகளும்
எந்த ஒரு கட்சி தலைவர்களுடைய சாயங்களும் அந்த போலிங் பூத்தை சுத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா அது மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுன்றதுக்காக அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு ரூல் வச்சிருக்காங்க.